ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஎட் இல்லையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம தற்கொலை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பானுங்க, மச்சான் நீ டெய்லி சேவ் பண்ணு, அப்போ தான் உனக்கு வந்து பிஎட் முளைக்குன்னு. அதெல்லாம் சுத்த போயிங்க. பிஎட் எப்படி அதிகமாக வளரணும்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மூலமாக இல்லைனா நம்ம ஃபேமிலியில் இருக்க ஜெனட்டிக்ஸ் மூலமாக தான் நமக்கு வந்து பிஎட் வந்து அதிகமாக முளைக்கும். பிஎட் வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நைட்டு நல்லா தூங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நம்ம தூங்குறதுனால தான் மேல் செக்ஷுவல் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த மேல் செக்ஷுவல் ஹார்மோன் என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன். நம்ம நல்லா தூங்குறதுனால மட்டும்தான் அந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து நமக்கு வந்து செக்ரீட் ஆகும். யாரெல்லாம் நைட்டு சீக்கிரம் தூங்காமல் இருக்காங்களோ, இல்லை நைட் ஒர்க் சில பேர் போவாங்க, அவங்களுக்குலாம் இந்த பிஎட் growth வந்து இல்லாமல் இருக்கலாம். என்னடா லூசுத்தனமாக பேசுகிற, நைட் ஒர்க் போகிற சில பேருக்குலாம் பிஎட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரீசன் வந்து அவங்க ஃபேமிலி ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் காரணமாக இருக்கும். என்னடா சும்மா பேசிக்கிட்டே இருக்க, பிஎட் வளர்கிறதுக்கு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் சொல்கிறேன். எந்த ஃபுட்லாம் சாப்பிட்டா டெஸ்டோஸ்டிரோன் பூஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து